ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜேஜேபி சமையல். நான் இன்னைக்கு உங்களுக்காக முட்டை மிட்டாய் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது மெகலாய காலத்துலேருந்து இஸ்லாமியோட பாரம்பரியமான ஸ்வீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. நானும் உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் தாங்க இந்த முட்டை மிட்டாய் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாதாம் பருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவு பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ இதை தோல் உரிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு நான் 6 முட்டை எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டையை வந்து இப்போ மஞ்சள் கரோட தான் சேர்க்குறேன். நம்ம மஞ்சள் கரோட சேர்க்கறனால முட்டையோட ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம சாப்பிடும் போது அது கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் வராது. ஆனால் சில பேர் வந்து மஞ்சக்கரு இல்லாமல் சேர்க்குவாங்க. ஆனால் நம்ம ஒரிஜினலான அந்த முட்டை மிட்டாயோட டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக மஞ்சக்கரோட சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதோட நான் 200 கிராம் அளவு சுகர் சேர்த்துக்கிறேங்க. அந்த சுகரையும் சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து கையாலே அந்த முட்டையை அடிச்சா போதுங்க. மிக்ஸிலாம் போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இனிப்பு இல்லாத பால்கோவா எடுத்துருக்கிறேன். நான் 1/4 கிலோ வந்து பால்கோவா இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இந்த முட்டையோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால்கோவா அந்த முட்டையோட நல்லா கரையணும். இதோட நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற பாதாம் மிக்ஸையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதோட வந்து நம்ம குங்குமப்பூ சேர்க்கணும். அப்போதான் அந்த குங்குமப்பூ சேர்க்கும்போது அந்த கலரும் அந்த மணமும் கிடைக்கும். நான் ஒரு பிஞ்சளவு எடுத்து நான் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ நான் அதையும் இந்த முட்டை கலவையோட நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால்கோவா வந்து அந்த முட்டை கலவையோட நல்லா கரைஞ்சிற அளவுக்கு நல்லா கையாலேயே நல்லா அடிச்சு விடுங்க. நம்ம மிக்ஸிலாம் போட்டு செய்ய வேண்டாம். நம்மள்ட்ட வந்து மிஷின் இருந்தால் அதோட வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து இந்த விஸ்கை வச்சு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் மிஷின்லாம் யூஸ் பண்ணலை. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ பால்கோவாவும் அந்த முட்டைக்கலையோட நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. நம்மளுக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு கனமான பேன் வச்சு அதில் ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கலாங்க. இப்போ நான் ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாவை ஊற்றிக்கிடுங்க. தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கைவிடாமல் இதை கிளறி விடுங்க. ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால கைவிடாமல் இதை நல்லா கிளறி விடுங்க. கட்டி கட்டியாக இருக்கிற அந்த சின்ன சின்ன பால்கோவா கூட இது நல்லாவே கரைஞ்சிடும். இப்போ நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றிக்கலாம். அந்த நெய்யும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ முன்னை விட மாவு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த முட்டை மிட்டாய் வந்து நம்ம அவனில் தான் செய்ய போகிறோம். இதுக்காக நான் ட்ரே எடுத்து எல்லா பக்கமும் நெய் தடவிக்கிறேங்க. ட்ரேயில் எல்லா பக்கமும் நெய்யை தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை இதோட ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மறுபடியும் நெய் நான் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் வந்து நான் டோட்டலாக ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறேங்க. அதில் இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இப்போ நெய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அவனை வந்து ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம முட்டை மிட்டாய் ட்ரேயை வச்சிடலாம். வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நான் செட் பண்ணிக்கிறேன். இது முட்டை மிட்டாய் ரெடி ஆகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக இருக்கும்போது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மேலே ஊற்றிக்கிறேங்க. இந்த முட்டை மிட்டாய் நம்ம சூடாக இருக்கும்போதே இது பீஸ் போட வேண்டாம். நம்ம ஆற விட்டுட்டு இது பீஸ் போடும் போது இது கேக் மாதிரி நல்லா எடுக்க ஈஸியாக வருதுங்க. இப்போ நான் ஆறின பிறகு தான் இதை கட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இந்த முட்டை மிட்டாய் சூப்பராக இருக்குங்க. ஏதோ பால்கோவாவில் கேக் செஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சுத்தமாக அந்த முட்டையோட ஸ்மெல் எதுவுமே இல்லைங்க. இதை வாயில் வச்சோன்னா கரையிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட முட்டை மிட்டாயை நீங்களும் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். பாய்.